அன்பர்களே, இன்று முதல் இம்மாதம் முடிய நாம் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலை பார்க்க போகிறோம். இன்று முதல் பகுதி. இத்திருக்கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் தலைநகராகிய காஞ்சிபுரத்தில் விஷ்ணு காஞ்சி பகுதியில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 102 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. ஸ்ரீ ஹயக்ரீவர் அகத்தியருக்கு ஸ்ரீ வித்தையை உபதேசித்த தலம். சக்தி பீடங்களில் சக்கரப்பீடமாக திகழ்கிறது. காளிதாசன் இந்த நகரத்தை நகரேஷு காஞ்சி என புகழ்கிறார். இவ்வளவு பெருமைகள் கொண்ட காஞ்சிபுரம் சென்னைக்கு தென்மேற்கே சுமார் 62 கிலோமீட்டர் தொலைவிலும், அரக்கோணத்திலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவிலும், செங்கல்பட்டிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. முக்தி தரும் 7 தலங்களில் ஒன்றாகிய காஞ்சிபுரம் ஸ்ரீ நாராயணரின் இடுப்பு பகுதியாக திகழ்கிறது. மற்றவை அவந்தி திருவடி, துவாரகை கொப்புள், ஹரித்வார் மார்பு, மதுரா கழுத்து, காசி மூக்கு, அயோத்தி தலை. திருவரங்கம், திருப்பதி, திருவல்லிக்கேணி, திருநாராயணபுரம், காஞ்சிபுரம் ஆகிய 5ம் பஞ்சாமிர்த தலங்கள், பஞ்சமூர்த்தி தலங்கள் என அழைக்கப்படும். வைணவ தலங்களில் திருநாராயணபுரம் ஞான மண்டபம் எனவும், திருவேங்கடத்தை பூமண்டபம் எனவும், திரு அரங்கத்தை போக மண்டபம் எனவும், இத்தலத்தை தியாக மண்டபம் எனவும் கூறுவர். தனக்கு திருமஞ்சன கைங்கரியம் செய்த ராமானுஜரை வைணவ தலைமை ஏற்க செய்யும் பொருட்டு தியாக உணர்வோடு ஸ்ரீரங்கத்திற்கு அனுப்பியதால் இது தியாக மண்டபம் என அழைக்கப்படும். பிரம்மா யாகம் செய்து வழிபட்டதால் பிரம்மா அஞ்சிதம் பூஜிக்கப்பட்டது என்பதால் காஞ்சி என பெயர் பெற்றதாக கூறுவர். இந்த கோவிலை ஸ்ரீ விஷ்ணு க்ஷேத்திரம், விஷ்ணு சாலை, ஹரிக்ஷேத்திரம், புண்ணியகோடி க்ஷேத்திரம், வைகுண்ட க்ஷேத்திரம், ஹஸ்திசைல க்ஷேத்திரம், திரிஸ்ரோத க்ஷேத்திரம், அஸ்திகிரி என பல பெயர்களால் அழைப்பர். பிரளய காலத்திலும் அழியாத தலம் என்பதால் பிரளய சித்து. அம்பிகை சிவபெருமானை தழுவிய இடம் என்பதால் சிவபுரம். பிரம்மன் தவம் செய்த இடம் என்பதனால் தபோவனம். பிரம்மனுக்கு திருமால் காட்சி தந்த இடம் என்பதால் விஷ்ணுபுரம். பிரம்மன், விஷ்ணு, சிவன் மூவரும் வசிப்பதால் இது மும்மூர்த்தி வாசம். துண்டீர மகாராஜா ஆண்ட பகுதி என்பதால் இது துண்டீரபுரம். சத்தியர், சத்திய சோதகர், சத்தியகற்பர், சத்திய காமர்கள் போன்ற ஞானியர் வாழ்ந்த தலம் என்பதால் இது சத்திய விருத க்ஷேத்திரம் என பெற்றது. இந்த கோவில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமானை கிருத யுகத்தில் பிரம்மனும், திரேதா யுகத்தில் கஜேந்திரனும், துவாபர யுகத்தில் பிரகஸ்பதியும், கலியுகத்திலே அனந்தசேஷனும் வழிபட்டு அருள் பெற்றனர். மேலும் சரஸ்வதி, நாரதர், ஆதிசேஷன், இந்திரன், பிருகுமுனிவர் ஆகியோரும் இங்கு வந்து வழிபட்டுள்ளனர். இன்றும் ஆண்டிற்கு இருமுறை, அதாவது வைகாசி விசாகம், ஆடி மாதம் வளர்பிறை தசமி ஆகிய நாட்களில் ஆதிசேஷன் இங்கு வந்து வழிபடுவதாக ஐதீகம். வில்லி பாரதத்தில் தீர்த்த யாத்திரை சருக்கத்தில் அர்ஜுனன் காஞ்சிபுரம் வந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள், அஷ்டதஜ புஜ பெருமாள் ஆகியோரை தரிசித்து தீர்த்தங்களில் நீராடியதை கூறுகிறது. பொய்கை ஆழ்வாரும் ஸ்ரீ சுவாமி வேதாந்த தேசிகரும் அவதரித்த தலம் இது. பூதத்தாழ்வார், திருமங்கை ஆழ்வார், கூரத்தாழ்வார், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ தேசிகர், கன்னிகாதானம் தாதாச்சாரியார், அப்பைய தீக்ஷதர், புரந்தரதாசர், அப்புள்ளார், நடாதூர் அம்மாள் ஆகியோர் பெருமாளை போற்றி அருள் பெற்ற தலம் இந்த தலம். ஸ்ரீ வரதராஜ பெருமான் மீது திருக்கச்சி நம்பிகள் தேவராஜ அஷ்டகமும், ஸ்ரீ சுவாமி தேசிகர் வரதராஜ பஞ்சாசத்தும், ஸ்ரீ மணவாள மாமுனிகள் தேவராஜ மங்களமும் பாடி மகிழ்ந்துள்ளனர். காஞ்சி
வரதராஜ பெருமாள் கோவில் அற்புதங்கள் தொடரும். ஓம் நமோ நாராயணாய்.